என்னது ஆமாம் இது டர்மெட் சாப்பிட்றது காடியா காடி லோன் எக்ஸ்பயர்டா ஓகே ஒரிஜினல் சொல்லுவாங்க Day 2 trekking program, morning walk. இப்போ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் அனுப்போம் இப்போ இங்கேருந்து 15 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டர் ஓகே சரி இது வேறு ரூட் இது கரெக்டா ஆமாம் டேரக்ஷன் ஓகே இப்போ இந்த ரூட்டில் என்னென்ன எல்லா ஐட்டையும் பார்க்கலாம் நமக்கு லக்கு இருந்து டைகரே பார்க்கலாம் இந்த சைட்லையா ஓகே ஒரு 2 கேம்புக்கு முன்னாடி அது 2 2 நைட் போன 2 நைட்டு அதுக்கு முதல் 2 நைட்டில் ஓகே நம்ம அந்த வழியில் போய் தான் டைகரை பார்க்கலாம் ஓ நம்ம கூட வந்துட்டு முன்னாடி போகாமல் முன்னாடி போக மாட்டாங்க முன்னாடி வந்து நம்ம ஓகே நன்மைங்க வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஓகே சின்ன ஒரு நம்ம தைரியத்துக்காண்டி ஸோ ஃபஸ்ட்டு வாட்சரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாட்சரு வாட்சரு அப்புறமா கன் மேன் ஓகே ப்ரொடெக்ஷன் முன்னாடி ப்ரொடெக்ஷன் கன்மேன் எப்பயுமே சென்டரில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டைமில் டைகர் மாட்டுமா இல்லை எப்படி இது ஆக்சுவலாக நம்ம இந்த நம்ம போனப்பட்ட டைகரை வந்து எப்பவும் வெல்ல முடியாது இல்லைங்க நம்ம இப்போ நாங்கள் க்ரோஸ் பண்ணி ஒரு நாள் நம்ம அதனால் மேக்ஸிமம் சைலண்ட் கீப்பை பண்ண சொல்லுது நம்ம வந்துட்டு ஃபுல் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு போகும்போது இது ஈஸியாக நம்மளை வாட்ச் பண்ணுவோம் நம்ம மொதல் ஒரு ஆளையோ இதாக இருந்தாலும் நம்ம அதை முதல் பார்த்து நம்ம சேஃப் ஓகே அது நம்ம முதல் பார்த்தா நம்ம சேஃப் கிடையாது இந்த பக்கம் டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்களா இதுவா ஆமாம் ஓகே இது இருந்தால் நமக்கு தெரியாது இதுக்குள்ளே ஏதாச்சும் ஆனது நமக்கு தெரியுமா தெரியாது டீப்பாக இருக்குங்க இந்த செடி அடைஞ்சு நிற்கிறதுனால நல்லா டென்ஸாக இருக்குது நல்லா என்னது ஆமாம் இது டர்மெட் சாப்பிட்றது காடியா எறும்பு சாப்பிட்டு போயிருக்கு கரையான நிறைய இருக்குது நைட்டு தான் ஸோ ட்ரெக்கிங் வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து ஏன்னா இது 2.5 to 3 hours ட்ரெக்கிங் மார்னிங் ப்ரோக்ராம் ஸோ அதுக்காக பிளான் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும் நல்லா ஃபுல்லாக யானை லட்டு தான் கிடக்குதுங்களா கடுவே பாப்பா போன மாதம் அங்கே இருக்கா நமக்கு ஏதாச்சும் இன்னும் பார்க்க முடியாது ஓகே பக்கத்தில் போனால் சார்ஜ் பண்ணிடும் ஓகே ஓகே மிஸ்ட்ரி டேஞ்சரா நமக்கு எதுவும் பார்க்க முடியல பக்கத்தில் போய் இவ்வளோ தூரத்தில் போனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் தெரியும்
எவ்வளோக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு நமக்கு சேஃபு. நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி போகிறது தான் நமக்கு நல்லது. இப்போ ലാസ്റ്റ് മന്ത് ഇങ്ങനെ பார்த்தீங்களா ടൈഗർ? ഞാൻ பார்க்கல, அவங்க பார்த்தாங்க. ഓക്കെ. 5 വണ്ണിട്ട് എടുക്കാം. അതിനകത്ത് ഏതെങ്കിലും ദിവസം ആളില്ലാതെ വന്നാൽ അതൊക്കെ ഡബിൾ ടിക്കറ്റ് എടുക്കേണ്ടി വരും. മാക്സിമം ടിക്കറ്റ് ഉണ്ടല്ലോ, മാക്സിമം ഉണ്ട്. ഒരാൾ മാത്രം ബുക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ 15,000 കൊടുക്കണം. ഇല്ല, 1 നൈറ്റ് 14,000. ആ 2 നൈറ്റ് 11,000 രൂപ. 11 1 നൈറ്റിന് 10 ஒராள் மாத்திரம் வாங்கி. நான் 1 நைட் 7,000 பே பண்ணணும். நீங்கள் 7,000. அது வந்து நீங்கள் மட்டும் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்கன்னா ஓகே. நாங்கள் 3 பேர் 3 பேர் 4 பேர் 3 பேர்னா நம்ம 7,000 ரூபா புக் பண்ணால் கம்மி. ரூபா எடுத்தனால தான் 2 பேர் இருந்தாலும் 7,200 இருக்கும். கரெக்ட். ஸோ இது ஃபுல்லாக இந்த டைகர் ஸ்பாட் இருக்குதா? அது எல்லாம் டேரக்ட் ஏரியா. ஓகே. நான் போன மாதம் இங்கே வச்சு தான் பார்த்தோம். நம்மளே விருந்தாளி. ஆமாம், அவங்கள்ட்ட. ஆமாம், நம்ம போகும்போது ஒரு பர்டிகுலர் ரூட் இருக்குது, அதில் மட்டும்தான் போக முடியும். ஒருவேளை அந்த பக்கம் ஆனே இருக்கலாம், மேலே இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு ரூட் இருக்குது, எல்லையை தாண்டி போக முடியாது. ஆமாம், அது ஒரு இஷ்யூனா நமக்கு வந்து அதுக்குள்ளே எல்லாம் விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு ஓடவே முடியாது. இந்த பக்கம் ஃபுல்லாக അല്ലെങ്കിലും ഞങ്ങൾക്കിപ്പം ഒരു ടിക്കറ്റ് നല്ല ചില്ലിന് കാത്തിരിക്കുക. വർഷം തുടങ്ങിയിട്ട് 2 മിസ്സായി. ഏകദേശം അടിച്ച് കിടക്കുക, ഫുള്ളായി കിടക്കുക. ഈ 17 വരെ 2 നൈറ്റ് ഒന്നുമില്ല. സമ്മർ ടൈം ആവാൻ മാട്ടാங்க. ഫുള്ളുനാ? ഓ സമ്മർ ടൈം. ഓക്കെ ഓക്കെ. ഫുള്ള്. ഓക്കെ ഓക്കെ. അടുത്ത മാസം ആകുമ്പോൾ ജൂൺ. நாங்களே 2 months பண்ணி புக் பண்ணோம். അത് നടത്തുകാർക്കേ കിടക്കും. ആണോ? അല്ല, അത് സ്ഥിരമായിട്ട് ഇല്ല. സ്ഥിരമായിട്ടുണ്ട്. അവരെ ക്യാമറ കിട്ടി. ആണോ? നമ്മുടെ രാജീവ് ഗാന്ധി പോയിട്ട് കണ്ടല്ലോ. പശുവിനെ അവിടെ സൈഡിൽ കെട്ടേക്കുന്ന പോത്തിനെയൊക്കെ പിടിക്കും. വന്നു കഴിഞ്ഞാൽ അല്ല സാറേ, അവൻ ഒരുമാതിരി മുഴുത്താ സാറേ. നമ്മുടെ ക്യാമറയെ കിട്ടി. എവിടുന്ന്? രാജീവ് ഗാന്ധിയുടെ ആ ട്രെഡ് പാത്തില്ലേ, അതിൽ അങ്ങനെയാ പോകുന്ന, കൊക്കരയ്ക്കാ പോകുന്നവൻ. ഫീൽഡ് പോയിട്ട് കൊക്കരയ്ക്ക് മുക്കറോണ്ട് അവിടെ 15 ഇടത്തിലെ കണ്ടു കുഞ്ഞുങ്ങൾ കയറി. ആര്? ഒറ്റയ്ക്ക് പോയി നമ്മൾ ഇവിടെ വെച്ച് എടുത്തതാ. നമ്മുടെ രാജീവ് ഗാന്ധിയുടെ ക്യാമറ ട്രാപ്പ് വെച്ച് എടുത്തത്. അതാ പറഞ്ഞത്. സ്ഥിരമായിട്ടുള്ള ടെറിട്ടറി ഒന്നും അല്ലെന്നാ പറഞ്ഞത്. സ്ഥിരം ടെറിട്ടറിയാ. സ്ഥിരം ഞാൻ അതിലെ വരുമ്പോൾ എല്ലാ ദിവസവും കാണുന്നുണ്ട്. അവർ തൂറുന്നുണ്ട്, ക്രാച്ച് ചെയ്യുന്നുണ്ട്. മിക്കവാറും ഈ ക്യാമ്പിന് കിട്ടിയില്ല, അടുത്ത ക്യാമ്പിന് അങ്ങനെയാ. ഒരു அங்கே அந்த சைடா? നമ്മ ഓഫീസ് പക്കത്തില്. ഓക്കെ. അവൻ ടെറിട്ടറിയാ, അവൻ്റെ ടെറിട്ടറിയാ. അവൻ സ്ഥിരമായിട്ട് മാർക്ക് ചെയ്യുന്നുണ്ട്, യൂറിയൻ പാസ് ചെയ്യുന്നുണ്ട്, അവൻ ഷീറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്, എല്ലാം ചെയ്യുന്നുണ്ട്. നീ ആ ടേണിംഗ് ഇല്ലേടാ, ആ ടേണിംഗ് തിരിയുന്ന ട്രെഞ്ചിലോട്ട് ഇറങ്ങുന്നില്ല, അവിടെയാ അവൻ്റെ. അത് ബോർഡർ ഹൈക്കിംഗുകാർക്ക് സാധ്യമായിരിക്കും അല്ലേ? ബോർഡർകാർ അത് കാണുന്നുണ്ട്. കൂട്ടുകാർക്ക് വേണേ ചിലപ്പോൾ കിട്ടാൻ. നമ്മളെ ജംഗിൾ സ്കൗട്ടില്ലേ? നമ്മൾ പോകുമ്പോൾ തന്നെ ഒരു ഇല അനങ്ങി മരം തന്നെ മാറും. ഓക്കെ. എങ്ക? ഓക്കെ. வாட்டர் ப்ரூஃப் தானே, பரவாயில்ல. ஆமாம். ഗേറ്റ് ഓർക്കുന്നുണ്ടോ? ഇത്തന്നെ കേട്ടോ. വലിയ കയറ്റമില്ല. നല്ല സ്റ്റീപ്പ്. അട്ടിയാ? അട്ടിച്ചോ? അതെനിക്ക് കൊന്ന പേര്.
என்னது என்ன ஆக்சுவலி அது இது வந்து மல்லிகைப்பூ மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்படியா? ஓகே. இங்கே எதுவும் இருக்குன்னு சொன்னார். இங்கே என்னமோ இருக்குன்னு சொன்னார். வேண்டாம் சார், இருக்காங்க தடுப்பில் இருக்குது, அதனால நிற்காம இருந்து. அப்பா ஒரு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். திக் ஃபாரஸ்ட். ஸோ சன்லைட் ரொம்ப கம்மி. ஃபுல்லாக டார்க் வச்சு பண்ணி ஃபுல் டென்ஸ். என்னாச்சு காலைல? என்ன இருக்கு? என்னாச்சு உள்ள? ஸோ கைட்டு உள்ளே போயிருக்காரு. ஏதாச்சும் ஸ்பாட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் மாதிரி மூவ் பண்ணணும். இது வந்து நேரோ பார்த்து உள்ளே போகிறதுக்கு. இங்கே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரிங்க. என்னாச்சு? இங்கே ஏச்சு லீச்சு ஏறிச்சு பாருங்க. லீச்செல்லாம் இருக்கு. லீச் உள்ளே ஏட்டு இருக்குமோ? அது பாருங்க. இதோ இங்கே பாருங்க. ஐயோ உள்ளே போச்சான்னு தெரியல. உள்ளே போயிருக்கு, நிறைய இருக்கு. சொல்கிறேன் கால் போல லீச்சு நிறைய லீக்கேஜ் இங்கே இருக்கு. அரே ஓடு கணக்கில் சாமி இல்லை சொல்ல. நீ அகத்து போய் ஒரு வெளியே இருந்தாலும் இங்கே உள்ளே போயிடுச்சு. அதான் ஒன்றும் பிரச்சனை, போனால் வெளியே ரத்தம் தானே. இப்போ போயிடலாம். லீச் இருக்கீங்களா? வாங்க முன்னாடி போகலாம். வந்துடுமா? அவரே போயிட்டு இருக்காரு. டைகர் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை பண்ண அங்கோடு வேலை கூட என்ன ஸ்பைடர் ஏற்று லீச் ஒரு 1000 லீச் வரும். ஐயோ வந்தாச்சு. ஸ்பைடர் இருக்கு. இது கிடைக்காது. அது இதுக்குள்ள பாருங்க. டாடி லோன்லெக் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க பேர். என்ன பேர்? டாடி லோன்லெக் ஸ்பைடர். டாடி லோன்லெக் ஸ்பைடரா? ஓகே. ஸ்பைடர்னு ஒரு விளையாடு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக அது கிடைக்குமா? பாய்சன்ஸ் அது? போய் சொல்லுங்க. ஓகே. ஆனால் கிடைக்கும். ஓகே. கீழே அதுக்குள்ள
ஏய் உள்ள ஃபுல் அட்டை இருக்குடா. ஏறிச்சு காலைல ஏறிச்சுடா. செக் பண்ணி வந்துருக்கோம் பாரு. இந்த வந்துருச்சு எல்லாம் ஏறிச்சு. என்ன ஸ்பீட் ஆகுது என்ன குடிக்கிறதுக்கு அட்டை பூச்சி கொஞ்சம் விட்டா போதும் வந்துருக்கு. டைகர் மார்க் பண்ணுவாமா? டைகர் ஸ்க்ராட்ச் பண்ணுறது டெரிட்டரி மேக் பண்ணி இதெல்லாம் மார்க் பண்ணிருக்கு ஃபுல்லாக. എടാ എടാ ഇതെന്തിനാടാ ഷൂ കൊണ്ടുവന്ന്? ചുമ്മാ കൈ പിടിക്കാം. കാടിനെ ദൈവങ്ങൾ വാടിയ സ്ഥലം എന്താണ് അവിടെ சவுண்ட் கேட்குது. சரி சவுண்ட் கேட்டுச்சு உள்ள. சின்னதாக ஏதோ போடுறோம். யானையா புளியும் தெரியலடாங்க. நான் சொல்லிட்டேன் சார் சவுண்ட் கேட்குது ரைட் சைடில் அப்படின்னு. குட்டி யானை. மேலே இருக்கு யானை. அவனை முடிச்சா மதி நம்மள இல்லை சவுண்ட் வந்தது அப்போவே நான் கேட்டேன். சவுண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க அடிக்கணும். அதான் அந்த செடிக்கு மறைஞ்சது. ஆமாம் தெரியல. ഇല്ല ഒത്തിരി കാലമായി. കാടിനെ ബഹുമാനിക്കണം. ചെരുപ്പില്ലാതെ നടന്നു കഴിഞ്ഞാൽ എല്ലാത്തിനെയും കാണാം. എന്ത് കാണിച്ച് ഷൂ കാണിച്ച് എവിടെയാ പൊളിഞ്ഞാൽ? ചേട്ടാ വാങ്ങ பின்னாடி யானை. காட்டுமாங்க மரம் நிற்க பார்த்தீங்களா? ஊருக்கு பெண் காட்டு இருந்துச்சு. ஓகே எல்லாம் இப்போ காண வாங்கியா? கண்ணி மாங்காயா வெளியாந்தறிய ഒരു മാസം കഴിഞ്ഞാൽ
போயிடுச்சு மேலே போயிடுச்சு. சேட்டா ஓடலாம் முடியாது வாடின்னு சொன்னீங்கன்னா. சேட்டா பைனாப்பிள் அது நான் தின்னேன். ഇല്ല ഇവിടെ ക്ലിയറാ പൈനാപ്പിള് சின்ன ஆமா சின்னதுன்னு இன்னும் போயிட்டு இருக்கு. பெருசுதான் போயிடுச்சு. அது நம்மளை பார்த்து பனிஷன் நம்ம கீழே ஏறிச்சுன்னா மாதிரி வருது. நாம அதுக்கு மேலே அதான் கூப்பிட்டு இருக்காது. நம்மளால ஓட முடியாது சேட்டா. காலெல்லாம் வந்துட்டு யானையை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. மேலே குட்டியான மேலே போயிட்டு அப்படியே போயிடுச்சு. போயிட்டு இருக்காங்க வித்தல. அதோ போது பார்த்துட்டு நிற்குது. அது பார்த்துட்டு போட்டா ஓடுன்னு சொன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடணும். அப்படி அவன் வந்து சாந்தம் யானை வந்து இது பண்ணுவார், டேக்கிள் பண்ணுவார். உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ண யானை மாதிரி. அதான் நம்ம கூட வந்து பொழுதுதா கை கூட. ஓ சூப்பராக லொக்கேஷன் இது. வரட்டுமா? ஆளே நுண்ணு வந்துட்டு இருக்கேண்ணா. அந்த டைம் வந்தாலும் கால் வெளில மாறிடும். நம்ம உசுறு முக்கியமா கால் வலி முக்கியமா? பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி என் பின்னாடி முன்னாடி வைக்கிறீங்க. நானே பார்த்தேன்னா எனக்கு பின்னாடி 100 அடிக்கு தள்ளி வைக்கிறீங்க. அவரை பற்றி ஓட சொல்லி ஓட்டலாம். இல்லை ஓடக்கூடாது. ஏன்னா நம்ம டக்கு ஓடு அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கிட்டு ஓடணும் தெரியாமல் வச்சு தெரியாமல் 10 நேரம் ஓடிடுவோம். டக்குன்னு ஓடணும். அந்த பயத்தில் ஓடும்போது நம்ம எங்கேயாவது சுற்றி விட்டு தட்டி கீழே விழுந்துருவோம். ஓகே, பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். ஸோ டக்குன்னு வெயிட் பண்ணி என்ன சொல்கிறாங்க பேஸ் பண்ணி தான் ஓடணும். எதுக்கு ஓடுறது நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்து வரணும். என்ன பொருள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி ஃபாரஸ்ட்டு வந்து பார்க்குறது. ஸ்மார்ட் செம்மையாக இருக்குது ஸ்பாட்டு. கொடுங்க. இந்த தண்ணியை நம்ம தமிழ்நாட்டுக்கே வரணும். இதான் முல்லை பெரியாறு அணை. நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு சட்டை போட்டுருக்காங்க அப்படின்னா
என்னது? கும்பலப்பமா இதுல இது என்ன பண்ணுவீங்க அதை வச்சுட்டு? இது வச்சுட்டு அடே இது கும்பலப்பம் ஒரு இது இருக்கு. ஓகே. ஒரு கோன் மாதிரி நல்ல ஸ்வீட் தான். அது இது வேணும் சார், ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்டா? ஜாக் ஃப்ரூட் வித் ரைஸ் பவுடர். ஓகே. ரைஸ் பவுடர் ரவை எல்லாமே சேர்த்து இது கும்பல் மாதிரி இருக்குது. ஒரு கோன் ஷேப் மாதிரி வைக்கிறேன். இதே மாதிரி இருக்குது. ஓகே. மாதிரி எடுத்துட்டு இதுக்குள்ள மாவு வச்சிடும். அதுக்கப்புறம் இது இப்படி கவர் பண்ணிடும். அப்புறம் ஸ்டீம் புட்டு மாதிரியா? புட்டு மாதிரி ஓகே. இது வந்து ஒரு கட்டியா இருக்கும். கட்டியா? ஓகே ஓகே. அதுல வந்து நம்ம இட்லி சட்டியில மேல வச்ச அது வேக வச்சு. ஓ ஓகே. நாளைக்கு போகும்போது அங்க இருந்தா வாங்கிடலாம். ஓகே. அதுல வந்து காடமும் சேர்த்துடும். அடுத்த 2 minutes சாதம். ஓகே. எல்லாமே சேர்த்து சூப்பரா இருக்கும் சாப்பிடுறது. ட்ரை பண்ணிருந்தேன். இது നടുകാട്ടിലെ ഇന്നോട് വരാൻ പറഞ്ഞായിരുന്നു. കാട്ടുകറി ലീഫ് ഈ വെയിലത്ത് ഞങ്ങളെ കൊല്ലാനാണ് അവിടെ നീ കൊണ്ടുവന്നേ. സൂപ്പറാ കാട്ടു കറിവേപ്പില്ല നടക്കത്തില്ലാത്തോണ്ടാ நல்லா நல்ல ஒரு சூப்பர் ஸ்பாட்ல நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. നമ്മളെ പണ്ട് അതിലെ വെള്ളം പിടിക്കൊണ്ട് പോകുമ്പോൾ മണ്ണ് ഇടിഞ്ഞു പോയി കൊട്ടിലായിട്ട് അതിനകത്ത് ശേഖരനെ ആന ഒടിച്ചു വിചാരിച്ച് കാലൊടിഞ്ഞു. இதுவா லீச்சிங் லீச்சோட சலைவேல இருக்கு. ஓகே. நம்ம ஒரு லோக்கல் அன்செட் கொடுக்குற மாதிரி நம்ம கையில அடிக்கிடும் போது அது ஏறிடும். ஓகே. அது கொஞ்ச நேரத்துக்கு அதோட வயிறு ஃபுல் ஆகிறது வரைக்கும் அந்த பிளட் க்ளாட் ஆக மாட்டாங்க. ஓகே. அது விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா இது பெயின் இல்ல, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட் வரும் இல்லையா, நமக்கு ஒரு சின்ன குளிர் மாதிரி தெரியும். அந்த பக்கம் என்னது எங்க இது பச்சைக்கிழங்கு அது மாதிரி லீச்சுக்கு சாப்பிடுறது பாட் பிளட் தான். ஹிரிடோதெரபி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹிரிடோதெரபி ஓகே. வேரிகோஸ் அஃபெக்டட் ஆயிட்டுல இந்த ஏரியா இல்லையா, அது அந்த ஏரியால மட்டும் இதை விட்டு கரிகேஷன் லீச் தெரபி ஹிரிடோதெரபி சரிக்குள்ள பேர் நம்மளோட லீச் ஆக்கி ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆயிடுச்சா? போலாமா? அந்த மாதிரி ஆனதுக்கா ஆனைയൊന്നുമില്ല. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரூமுக்கு போகிறோம் இப்போ நாங்கள். ஸோ இது ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே ஃபாரஸ்ட். சார் டைகர் மார்னிங் இந்த பக்கம் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ 70% கைடு டைகர் சார் பார்க்க சான்சஸ் கொஞ்சம் இருக்குது.
ஹண்டிங்கா? ஈச் ஸ்டெப் கொஞ்சம் வாஷ் பண்ணி தான் போகணும். ரொம்ப நெருக்கமான ஒரு பாதை. கீழே ஸ்லிப் அடிச்சோன்னா கீழே போயிடுவோம். என்னது